கை, கைகள், கால்கள், வாய், கண், மூக்கு, காது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி நம்ம போட்டால் அப்படி இருக்கும். ஐயோ அது என்னடா அது அப்படின்னு அலறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸுன்றோம் இல்லையா, கவலைங்கிறது இல்லையா. இந்த கவலை நம்மளை அப்படி தான் என்ன பண்ணுறது, கட்டி போட்டு விடுகிறது. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுறது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரெஸ், கவலை. இந்த கவலையை வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படியே கடலில் அலையா ஒன்று பண்ணால் ஒன்று, ஒன்று பண்ணால் ஒன்று, ஒன்று பண்ணால் ஒன்று, ஒன்று பண்ணால் ஒன்று, ஒன்று பண்ணால் ஒன்று வந்துட்டே தானே இருக்குது. ஆனால் திருப்பி வந்து நம்மளை காலை மோதிட்டு எல்லாம் திரும்பி போயிடுது இல்லையா. இந்த மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி 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 விடுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி தள்ளி 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 விட தெரிஞ்சு காட்டால் நம்மளுக்கு வரப்போகிறது ரொம்ப பெரிய நஷ்டங்கள். என்னென்ன நஷ்டங்கள் தெரியுமா? பாரிச வாய்வு, மூளை வெடிக்கும், கை கால்கள் விழும், நம்மளுடைய சாப்பாட்டுக்கு நம்மளுடைய ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு கூட மற்றவளை எதிர்பார்த்துட்டுருக்க வேண்டிய அவலமான நிலைமை நமக்கு வரும். இது பயமுறுத்தல் இல்லை, கவலை நம்ம மூளையை தாக்கணும். ஹார்ட் அட்டாக்கினா அட்டாக் வரும். ஒரு அட்டாக்கில் போய் சேர்ந்துட்டோம்னா கூட பரவாயில்ல. ஒரு அட்டாக் வந்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை. அதை அனுபவிச்சு வாழ்தான் கேட்டால் தெரியும். இது மாதிரிக்கா நமக்கு எவ்வளோ கஷ்டங்களை உண்டோ அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு என்ன தெரியுமா பண்ணுறது? முதல்ல நம்ம வயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்துறது. நம்ம அம்மா தொப்பாக்குள்ளேருந்து நம்ம குழந்தையாக வர ஆரம்பிக்கிச்சு. ஒரு மண்டையும் ஒரு வயிறும் தான். அப்புறம் தான் கை கால் எல்லாமே, ஆம்பளையா பொம்பளையா எல்லாமே அப்புறம் தான். இப்போ அந்த வயிறு அந்த ரத்த ஓட்டம் சரியானபடி இல்லாமல் தாக்கிட்டுன்னா நமக்கு அத்தனை விதமான நோய்களும் வந்துகிட்டே இருக்கும். இது நம்மளாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். இப்படி யோஜனை பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம இருக்கிற நிலைமை எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வேணும்னா ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போகிறோம், வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் குத்திக்கிறோம், வேணும்னா 4 பேரோட கலகலப்பாக போய் பேசிட்டு வரோம், வேணும்னா உட்காந்து சுவாமி பூஜை பண்ணி பாட்டு பாடுறது. எதுவுமே முடியாத ஒரு நிலைமை நம்ம ஆனோமானால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த நிலைமை நமக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த நிலைமையை விட ஸ்ட்ரெஸ்ஸும் கவலையும் ஒன்று பெருசு இல்லைங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு கஷ்டம்தான், கவலை தான் இல்லைன்னு சொல்லலை, வரும். கவலைப்படலாம், கவலைப்பட்டால் தானே முன்னேற முடியும். நம்மனா சன்னியாசியா இல்லை பிறந்த குழந்தையா? 2 மில்லியன் சம்சாரிகள். ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் ஒரு யுகம்தான் ஒரு கவலை தான். ஒன்று போச்சுன்னா ஒன்று போச்சுன்னா ஒன்று போச்சுன்னா ஒன்று போச்சுன்னா ஒன்று வந்துன்னு தான் இருக்குது. அதுகளை நம்ம சமாளிச்சுட்டு தான் தெரியணும். அப்போ இந்த கவலைகளை எப்படி தான் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாவது நமக்கு பிடித்ததை செய்யணும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு 15 நிமிஷமாவது செய்யணும். அது எதுவானாலும் இருக்கலாம். டிராயிங் போடலாம், பாட்டு பாடலாம், இயற்கையை ரசிக்கலாம், இல்லை சுவையாக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்லாம். அதாவது அக்கடான்னு கையும் காலையும் போட்டு மாடான்னு படுத்து கண்ணை மூடிண்டு அப்படியே ஒரு கற்பனை அளவுக்கு போய்ட்டு வரலாம். எது வேணால் பண்ணிட்டுருக்கலாம், தப்பில்லை. நமக்கு பிடிச்ச ஒரு சில நிமிஷங்களை நம்ம ஒரு நாளைக்கு 15 நிமிஷங்கள் நம்ம ஏற்படுத்திக்கணும்.
இது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பட்டான்னு குறைச்சி ரிலாக்ஸாக ஆகும். இன்னும் ஒன்று, யாராவது நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம்ளே தான் பாராட்டிக்கணும். நாம் போன்றதே பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுன்றதே நம்மளை பல பேருக்கு தெரியல. அப்பாவுடைய அத்தனை அணுக்களில் நம்ம மட்டும் தானே ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். இது எல்லாமே வந்து பிறந்துக்கு. அப்போ அதை வின் பண்ணவன் நம்ம தானே ஓடி வந்து. முதல்ல நம்ம பிறந்ததுங்கிறதே ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி வருது, தோல்வி வருது, இன்னொன்று வருது, எல்லாம் தான் வருது, எல்லாம் தான் போகிறது, எல்லாம் தான் இருக்குது. இப்படி நம்மளே பாராட்டிக்க தெரிஞ்சுக்கணும். பகவான் படைத்த ஒரு அதிசயமான அபூர்வமான, எத்தனை கம்ப்யூட்டரை வச்சாலும் சரி நிகர் சமானமில்லாத ஒரு மனுஷி பிறவி. இதை நம்ம கவலைகளால் நம்ம பட கரைச்சிட்டே போயிட்டோம்னா மனுஷன்ற நிலைமை மாறி வேறு பேர் வந்துடும். அந்த பேருக்கு போயிட்டோம்னா அதுக்கு ஒன்று மாத்திரை மருந்து டானிக்கு சட்டி எடுத்து சாதாரண இடங்கி வந்து இது ரொம்ப கஷ்டம். போகக்கூடாது, கவலைக்குள்ளே முழுக கூடாது. ஆனால் கவலையோடு தான் எல்லாருமே இருக்க முடியும். கவலையே இல்லாத யாருமே இருக்க முடியாது. அப்போது கவலைகளில் 3 விதம். கொஞ்ச நாட்களில் நீங்கிற கவலை, ரொம்ப நாள் பின்னாடி தொடர்ந்துட்டே வர கவலை, இந்த கவலை நீங்கவே நீங்காது அப்படிங்கிற கவலை. 3 கவலை இல்லையா? இப்போ கொஞ்ச நாளில் நீங்கிற கவலை. இப்போ ஒரு குழந்தை ஹாஸ்டலில் படிக்கிற, அங்கே அவளுக்கு ஒரே தலைவேதனையாக இருக்குது. யாரும் என்ன பேர் தெரியாது, எவனோ வந்து ஐ லவ் யூங்கிறான். இது லவ் இல்லையா, இது பாசமா இல்லை, அவனுக்கு என்ன பதில் சொல்லணுமா வேண்டாமா, என்னட்டா படிக்கிறது, என்னத்தை எழுதுது, ஒன்றும் புரியாமல் மயங்கிட்டு இருக்கானே. அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லணும், அந்த பையனை நீ நேராக பார்த்து, நீ உண்மையாக லவ் பண்ணுறதா இருந்தால் உன் மனசோட அந்த லவ்வெல்லாம் வச்சுக்கோ. நீ நானும் படிக்க வந்தவா, படித்து முடித்து வேலைக்கு போய் இந்த லவ் அப்படியே எந்த கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை விட்டு நிஜமாக நீ தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் தான் நீ லவ் பண்ணுற அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அவள் வேலையை பார்த்துட்டு போகணும். ஏன்னா அந்த 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அவளோட வாழ்க்கையில் முக்கியமான வருஷங்கள். அதில் அவள் தடுமாறி போயிட்டா, இல்லை அந்த பையன் தடுமாறி போயிட்டான்னு அவள் லைஃப்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இது தற்காலிக கவலைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதுபோல் கொஞ்சம் தொடர்ந்துட்டே வர கவலைகள் அப்படிங்கிறது என்னென்ன, சில பேர் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டா, சில பேர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டா, சில பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க மாட்டா. இவாளுக்கே நம்மளுக்கு தெரியலையே, இவாளுக்கே நம்மளுக்கு தெரியலையே, கஷ்ட கவலைகள்லாம் இருக்கும். தொடர்ந்து கொஞ்சம் நாட்கள் நம்ம அன்பு செலுத்தியோ இல்லை நம்மளை புரிய வச்சோ ஏதோ ட்ரை பண்ணோம்னா அவள் அதில் பாதி 30 புரிஞ்சுட்டு சரி அப்படியே ஆக்குவோம் அப்படின்னு மாற்றிப்பா. இது தொடர்ந்த கவலை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. மாற்ற முடியாத கவலை. உனக்கு அமைஞ்சது குரங்கு தான், உனக்கு அமைஞ்சது ஒன்றும் புரிஞ்சுக்காதது தான், அதான் உனக்கு கிடச்சதே இவ்வளவு தான், இதுதான் அப்படின்னு நான் அப்புறம் இட்ஸ் ஆல் ரைட், வெரி குட், இதை நான் அந்த குறையோட நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு மாற்ற முடியாது. அப்படியே நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுட்டு அந்த கவலையை நீக்கிக்க வேண்டியது தான். அந்த கவலை நீங்குமா? நீங்காது. ஆனால் அதை கவலையாக நினைக்காம என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு பகுதி, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி போக மாட்டா, அதை அப்படி கவலைப்பட்டுட்டே இருப்பேன்னா கவலைப்பட உன்னோட வயிற்றுல என்ன பண்ணுவேன்னா என்ன ஆக போகிறது? ரத்தம் ஒழுங்காக ஓட்டம் வராமல் இருக்க போகிறது, உனக்கு தான் கை கால் விழ போகிறது, உனக்கு தான் தலைவலிக்கு போகிறது, உனக்கு தான். அப்போ யாராவது வந்து உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண போகிறாளா? நீ நல்லா கையும் காலும் உடம்பும் மனசுமா இருக்கச்சியே உனக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கல, நிறைய மனுஷாக புரிஞ்சிக்கலன்னு எல்லாம் போய் உட்காந்து நினைச்சு நம்மளை யாராவது மதிக்க போகிறாளா? அல்ல நம்மளை பாராட்ட தான் பரவாயில்ல. இல்லை, அந்த நன்மை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கவலைப்படாமல் இருக்கணும். என்னடா அது மாமி இப்படிலாம் பேசுகிறாள்னு நினச்சிக்காதுங்க.
நிஜம் நிஜம், இதெல்லாம் நிஜம். ஏன் அப்படின்னா கவலையை நாம் படக்கூடாது. இந்த கவலை நீங்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு 15 நிமிஷமாவது நம்ம பண்ணணும். யார் பாராட்டாட்டாலும் நம்மளை நாம்ளே இட்ஸ் ஆல் ரைட், கல்யாணி வெரி குட் ஆச்சு, இவ்வளோ கிரேட்டாக இருக்கா, இவ்வளோ சமத்தாவோ, இவ்வளோ கெட்டிக்காரி அப்படின்னு நானே சொல்லிக்கணும். எனக்கு நானே பாராட்டட்டா, வேறு யார் என்ன பாராட்டுவா? நம்மளை நம்ம பாராட்டட்டா, வேறு யாரும் நம்மளை பாராட்ட மாட்டார். நம்மளை நம்ம பாராட்டிக்கிறது அப்படிங்கிறது தேவையான விஷயம். அதுதான் தன்னம்பிக்கை. இது கிடைச்சாதான் சந்தோஷம், இது கிடைச்சாதான் சந்தோஷம். எதுவுமே கிடைக்கல எனக்கு எங்கே சந்தோஷம்னு கேட்டிருந்தா, சந்தோஷம் அப்படிங்கிறது ஏதோ கிடைக்கிறதுலையோ, ஏதோ ஒரு பொருள்லையோ, ஏதோ ஒரு நிகழ்வுலையோ, ஏதோ ஒரு சமாச்சாரத்துலேயோ, யாரோ மாறிக்கிறதுலையோ இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்குது. சந்தோஷங்கிறது வெளியில் எங்கேயானு இருக்கானே இல்லையே. சந்தோஷங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா எல்லாமே சந்தோஷமாக தெரியும் நமக்கு. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம எடுத்து போட்டோம்னா ஷடகோபுரம் கொண்டு வந்து தலையில் கிரீடை வச்சா கூட முள்ளாட்டம் தைக்கும். அப்போ யார் காரணம் நம்ம சந்தோஷமாக எல்லாத்துக்கு? யாருமே நான் சந்தோஷமாக வச்சுக்கிறான்னு யார் வந்து சந்தோஷமாக வச்சுப்பா? அவள் சந்தோஷமாக வச்சுக்கிறதே பெரிய காரியமாக இருக்கே. அதுவே தெரியலையே இப்போ யாருக்குமே. அப்போ மற்றவாளை வந்து யார் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்? இப்போ நம்மளே தான் சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு செயலை நம்ம ஒரு 10 நிமிஷம் செய்யணும். நமக்கு பிடிச்ச ஒரு உணவை நம்ம சாப்பிடணும். நம்மளை நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமாக பாராட்டிக்கணும். இது எல்லாத்துக்கு மேலே எது அஸ்மதீயம் நகி தத் பரேஷான், உனக்குன்னு இருக்கக்கூடியது உனக்கு வரும், நீயே நின்றுடாது அப்படிங்கிறத நம்ம உணரணும். யாரோ யாருக்கோ கொடுத்துட்டுக்கா என்னமோ நடந்துட்டுருக்குது இல்லை, மேலேந்து ஒருத்தர் கொடுக்குறார். அதுதான் கீழே இருக்க நம்ம எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. சில பேர் சாமர்த்தியம், என் சாமர்த்தியம், உன் சாமர்த்தியம், என்னோடய புத்திசாலித்தனம் அப்படின்றான். அப்போ அந்த சாமர்த்தியம், அந்த புத்திசாலித்தனம், அந்த அழகு இல்லை யாருக்கு கொடுத்தா? நாம்ளா இந்த அம்மாவுக்கு பிறக்கணும்னு கேட்டு வந்தோமா? ஆனா பிறக்கணும் பொண்ணாக பிறக்கணும்னு கேட்டு வந்தோம்னா? இந்த வாழ்க்கை வேணும் அந்த வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தோம்னா? எது அமைஞ்சிருக்கோ அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எவ்வளோ தூரம் நம்மளால் வந்து அதிகப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்திக்கணும். எதை திருத்த முடியுமோ அதை கொஞ்சம் திருத்த பார்க்கணும். திருந்தாது இருக்கிறத நம்ம சரி அது அவ்வளோதான் போல இருக்குன்னு அப்படியே ஏற்றுக்கணும். இந்த மாதிரியான மனநிலையை தான் நம்ம வந்து வச்சுட்டால் தான் நம்மளால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். எனக்கா இப்படி ஆச்சு அப்படின்னு நினச்சக்கூடாது. ஒன்றை மாதிரி 1000 பேருக்கு 100 பேருக்கு கோடி பேருக்கு அது நடந்துட்டுருக்கு, உனக்கு தெரியல, அவ்வளோதான். எனக்கு மட்டும் ஏன் இது இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இல்லை. ஒரு சில பேருக்கு இருக்கே, அவளை கெட்டவளை கூட இருக்கலை அப்படின்னா அவள் கொண்டு வந்து வரம் போன பிறப்பினுடைய புண்ணியம். நீ போன பிறப்பில் புண்ணியம் பண்ணல, உனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, இவ்வளோதான். அப்போ ஏன் எனக்கு வரவே கூடாதோ, எனக்கு கிடைக்க கூடாது? நீ முயற்சி பண்ணு, நீ கடவுளை பிரார்த்தனை பண்ணு, உன் மனசை சந்தோஷமாச்சுக்கோ. எவ்வளோக்குள்ள இருக்கிற வாழ்வுக்குள்ளே எவ்வளோக்குள்ள உன்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருந்து காட்டு. இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும், இவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம கேள்விகளை கேட்டுருந்தால் பதில் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு எடுத்து கொடுக்க முடியுமா? எல்லாருமே இப்படிதான் இருக்கா, எவ்வளோ நாள் அந்த கஷ்டத்தில் தான் இருக்கா. உனக்கு ஒரு கவலைன்னு அனுப்புறது இன்னொரு கவலை, அவ்வளோதான். வேணும்னா அப்படி வேணால் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கவலையோ அதே மாதிரி கவலை இருக்கவான்னு இருந்தானா அவர்கிட்ட போய் எனக்கு இந்த கவலை இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒரு கால் வழி பிறக்கும். நான் இப்படி பண்ணேன், நீ பண்ணிப்பாரு சொல்வேன். அவ்வளோதான் பண்ண முடியுமா? வழிய கவலைகளோடு தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிறது தான் நம்ம மனுஷ பிறவி. நாய்க்கோ பூனிக்கோ காக்காய்க்கோ குருவிக்கோ குரங்குக்கோ யானைக்கோ மனசும் இல்லை, வண்ணாங்கட்டியும் இல்லை,
அது எதுவோ சாப்பிட போகுது, ஏதோ தூங்க போகுது, ஏதோ ஓட போகுது, ஆட சாக போகுது, அவ்வளோதான். மனசால பண்ண நம்ம மனசுங்கிறது ஒரு கோவிலாக, ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு இடமா இதயத்தை நம்ம இனிமையாக வச்சுட்டோம். நம்ம கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம வாழணும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், வேதனை இதெல்லாம் படுறதுனால எதுவும் மாற போகிறதில்லை. ஆனால் என்ன கஷ்டமோ அது என்ன கஷ்டம், சின்ன கவலையா, பெரிய கவலையா, நீங்கிற கவலையா, நீங்காத கவலையா, இதுக்குண்டானத்தை நம்ம நினச்சி அதுக்குண்டானத்தை நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஓரளவு நம்மளை நாமளே உயர்த்தி கொண்டு வந்துக்கலாம். அது இல்லாத எப்போ பார்த்தாலும் நம்ம கவலையிலேயே முழுகிட்டே இருந்தோம்னா இந்த கவலை என்ன பண்ணுன்னா நம்மளை ஒரேடியாக கொண்டு போய் தூக்கி போட்டுட்டுனா கூட பிரச்சனையே சால்வ் ஆகிடும். நம்மளை அறகுறையாக ஆக்கி இன்னும் அவஸ்தையாக்கும். தயவு செஞ்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். எந்த கவலையானாலும் விடியும், எந்த கவலையாக இருந்தாலும் நீங்கும். நீங்காத கவலையோ விடியாத கவலையோ தீர்வு இல்லாத பிரச்சனைகளோ உலகத்தில் கிடையாது. நமக்கு அதுக்குண்டான தீர்வு தெரியலைங்கிறது தான், நமக்கு அதுக்கு உண்டான தீர்வுக்கு என்ன பண்ணணுங்கிறது புரியலைங்கிறது தானே அதில் நிஜமானதே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. அதனால் மனசு சோர்ந்து போயிடாமல் நம்ம எவ்வளோ தூக்கி பிடிச்சி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா வசதியாக நிச்சயமாக வரும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இதற்கு நம்ம ஆணித்தரமாக எதுவாவது ஒன்றுத்தை நம்பணும். தெய்வ பக்தி இருந்தால் தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்பணும், அது பார்த்துக்கும் அப்படின்னு. இல்லை தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அது நல்லபடியாக மாறும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நம்ம நினச்சிக்கணும். எப்படி இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் சரிப்படுத்திக்க பார்க்கணும். நம்ம விழணுன்னா யாராலையும் நம்மளை தூக்கி பிடிக்க முடியாதுப்பா. இன்னும் எல்லோரும் ஒரு விதத்தில் விழுந்துட்டு தான் இருக்கா. அவள் தூக்கி பிடிச்சி நிமித்திக்கணும். அப்போது நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு யாரையால் இந்த கடவுள் கொண்டு வந்து விடும். சரி, நீ இவ்வளோ தூரம் நிமிர்ந்துட்டுருக்கியா, இந்தா ஒரு ஜிம்முக்கே போகிறோம், அப்படியே போய் நின்றுட்டு இருந்தோம்னா யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவா? கீழே இருக்கிற ஏதோ இந்த கனமாக இருக்கிற தூக்கத்துக்கு கையை பிடிச்சி தூக்கினா எப்போ அவனால் தூக்க முடியல, அதை நான் வரேன் அப்படின்னு ஓடி விடுவா. அப்படியே ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு அதை வேடிக்கை பார்க்கலாம்னு போயிடுவா. ரொம்ப முயற்சிங்கிறதுல நிச்சயமாக வேணும். கவலைப்படுற ஒரு நிமிஷமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத நம்ம முயற்சி பண்ணி யோஜனை பண்ணுறதுல செலவிட்டுக்கணும். நம்ம கவலை எப்பேற்பட்ட கவலையானாலும் தீரும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது யாருக்குமே இருக்க வேண்டியது அவசியமானது இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறதுனால உடலும் உள்ளமும் எல்லாமே பாழாக போயிடும். நம்ம எதை ஆசைப்படுறோமோ அது அதோடைய எதிர்ப்பதமான ஒரு பலனை பார்க்கறதுக்காக நம்ம ஆசைப்படுவோம். அது இல்லையே. ஒரு குழந்தை படிக்கலைன்னா முட்டாள், அப்போ நாட்டை முட்டாள் இருக்குது, ஆத்தாட்ட முட்டாள் இருக்குது. அது கத்தரத்தை விட்டுட்டு அதுக்கு எந்த டீச்சரை வச்சா அதுக்கு சொல்லித்தர முடியும்? எப்படி பாடம் சொல்லித்தான் அந்த தீர்வுகளை நோக்கி தான் நம்ம போகணுமே. கவலையை நோக்கி போயிட்டே இருந்தால் கவலை இன்னும் தீராது. அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம்? கவலையை பார்த்துட்டே பயந்துக்க வேண்டாம். தீர்வை பார்த்து நம்ம அதன் பின்னாடியே போவோம். தைரியமாக இருப்போம், தன்னம்பிக்கையோடு இருப்போம். ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். படைச்சவன் இருக்கான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. எல்லா மனிதர்களோடையும் மனித நேயத்தோடு இருப்போம். அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக நல்ல வழி எனக்கு கிடைக்கும். கவலை எல்லாமே கவலை இல்லை. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த திருவள்ளுவரும். இந்த சென்னா புலவர் என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு உவமை இல்லாத அந்த இறைவனுடைய திருவடிகளை நினைக்கிறதோ, அவரை அந்த தெய்வத்தை வணங்குறதும் தான் நம்ம கவலைகளை நீக்கிறதுக்கு உண்டான அருமருந்துன்னு சொல்லியிருக்கு.
அதனால் அந்த பகவானுடைய பாதங்களை பிடிச்சிட்டு நம்ம அந்த கவலையை அவர் காலடியை போட்டுட்டு கவலைக்கு என்ன தீர்வு வருது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்தும் நீங்கி சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பதிவை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுங்க. கனகதார ஸ்தோத்திரம் இல்லாமல் நிறைய பேர் கற்றுக்கிறங்க, நிறைய இதெல்லாம் வருது, லைக்ஸ் எல்லாம் வருது, எல்லாம் வருது. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கப்பா, சரியா? தேங்க்யூ.